இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா யார் இது? அது 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 வந்து இந்த பொம்பளைக்கு நம்ம வீட்ல என்ன வேலை? எதுக்கு நம்ம அக்கவுண்ட் ஃபைல் எங்க இருக்கு? அது வந்து சார், இந்த பொம்பளை கிம்பளன் பேசுற வேலைலாம் வேண்டாம். ஐயோ, நான் ஆடிட்டர், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. செல்வம் சார் தான் ஆடிட் பார்க்க இங்க அனுப்புனாரு. ஆடிட்டரா? என்ன ஏன் நடக்குதுங்க? அது வந்து ஆடிட்டர் செல்வம் சாரு எங்க வெளியே போயிட்டாரா? அவர் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகுன்னுட்டு இந்த அம்மாவோட புருஷனை தான் போக சொல்லியிருக்காரு. ஆனா அவர் இந்த அம்மாவை அனுப்பி வச்சுட்டாருண்ணே. யோ கணேசா, நான் கேட்டப்ப ஜெயந்தியோட ஃப்ரெண்டுன்னா ஆடிட்டர்னு சொல்லி நீ. அதுவும் தான் தம்பி. ஆனா ஆடிட்டர்னு சொல்றதுக்குள்ள நீங்க உள்ள போயிட்டீங்க. பாத்தியா அந்த செல்வத்தை? நம்ம வீட்டுக்கு இந்த பொம்பளை அனுப்பியிருக்கான். நம்ம மேல இருக்கிற பயம் எல்லாம் போயிடுச்சு. பொம்பளையா இருந்தா என்னங்க? ஏன் பொம்பளை ஆடிட்டிங் பார்க்க கூடாதா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்ததும் வராததுமா யார் இந்த பொம்பளைன்னு கேட்டுட்டு இருக்காரு? ஐயோ ஜெயந்தி, இந்த காஃபிக்காக வெயிட் பண்ணதுனால தான் இவ்ளோ பிரச்சனையும். என்ன வேற கோத்து விடுறாளே. குடு. யார் வீட்டு வந்து சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? பொம்பளைய லட்சணமா வீட்டுக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு வேலை பாக்குறேன், வெங்காயம் பாக்குறேன்னு வீடு வீடா சுத்துறதே தப்பு. இதுல அதெல்லாம் நாங்க பண்ணக்கூடாதா, இதெல்லாம் நாங்க பண்ணக்கூடாதான்னு கேள்வி வேற கேக்குறியா? உன்னை அனுப்புறது செல்வம் தானே? அந்த ஆள்கிட்ட பேசிக்கிறேன். சார் சொல்லுங்க சார். யாரை கேட்டு இங்க ஆடிட்டிங் பார்க்க ஒரு பொம்பளை அமிச்ச? சார் அது தெரியாம நடந்து போச்சு சார். ஃபைலிங்க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அர்ஜென்ட்டுங்கிறதுனால தான் சார், இல்லைன்னா பெனால்ட்டி விழுமேங்கிறதுனால தான். அர்ஜென்ட்னா நீ வந்து ஆடிட்டிங் பாரு, இல்ல வேற யாராவது அனுப்பு. அதை விட்டுட்டு ஒரு பொம்பளை அனுப்பி என்ன அசிங்கப்படுத்துவியா? சார் அப்படிலாம் இல்லை சார். சார் சார் இப்படிதான் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. இதுக்கு நான் பெனால்ட்டி கட்டு போயிடுவேன். இதோட நீ ஆடிட்டிங் பார்க்க தேவையில்லை. நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். இந்த காலத்துலயும் இப்படிப்பட்ட ஆளுங்களா? ச்சே. அவன் என்னவோ நீ வீட்டுக்கு அடிக்கடி வருவன்னு சொல்றா. ஆனா நீ என்னடானா அவ ஆடிட்டர் ஆனதே தெரியாதுன்னு சொல்ற. இதுல யார் சொல்றது நம்புறது? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எங்க உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? உண்மையிலேயே அவ ஆடிட்டர் ஆனது எனக்கு தெரியாதுங்க. சரி விடு. அவ அண்ணனுக்கும் உனக்கும் என்ன பழக்கம்? வீட்டுக்கு போய் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துருக்கனா ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பீங்க போலியே. இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பான எண்ணத்துல கேக்குற மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அது தேவையில்லாம நமக்குள்ள சங்கடத்தை ஏற்படுத்துறோம். பாத்துக்கோங்க. ஏய், சத்தம் ஓவரா இருக்கு. என்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு நடிக்கிறியா? உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? நாக்குல நரம்பு இல்லன்றதுக்காக ஏங்க இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க? அவன் என் ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போறது வழக்கம் தானே. அப்படிதான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறதெல்லாம் சகஜம்தான். ஆனா இந்த வீட்டுக்கு சகஜம் இல்ல. உன் அப்பா வீட்டுல சகஜம்னு சொல்லு. அவன் தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பான். இப்ப எதுக்கு எங்க அப்பாவை தேவையில்லாத பிரச்சனையில இழுக்கிறீங்க? அவன் ஒழுங்கா இருந்திருந்தா எனக்கு எதுக்குடி இந்த தலைவலிலாம்? சரி அதை விட, நீ அடிக்கடி அவ வீட்டுக்கு போவன்னு சொல்லிட்டு போறாளே, அப்போ டவுட் வரதானே செய்யும். ஏங்க, நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலனா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எவ்வளவு வேணாலும் சண்டை வரலாம். ஆனா சந்தேகம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையே நரகமாயிடும். ஏய், நீ ஒண்ணு எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். அதெல்லாம் எங்களுக்கே தெரியும். நான் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஆம்பளையா இருந்தாலும் கேள்வி கேட்க தானே செய்வான். சும்மா
சும்மா அழுது டிராமா போடாத. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். ஆனா ஒன்னா அழுது ஆம்பளைங்களை ஏமாத்திடுவீங்க. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது கேள்வி போட்டேன்னு வையேன், உன்னை தொலைச்சு அடக்க உடக்கமா. ஏய், இந்த சட்டை எடுத்து மடி. வருஷம் கூட குடும்பம் நடத்தியும் இந்த மனுஷனுக்கு சந்தேக பத்தி கொஞ்சமாச்சும் போச்சா? என்ன ஜென்மமோ? என் தலையெழுத்து இப்படி அவந்து முடியணும். ஏமா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி குடிக்க கூட போகாம எதுக்குமா இவ்வளவு பிடிவாதமா இங்க நின்னுகிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பிரச்சனை பண்ணலாம் வரல சார். இந்த லேப்டாப்பால எங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் சார் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க சார். அப்படி என்ன பிரச்சனை வந்துரும் நினைக்கிற? கடங்கிற பிரச்சனை. கடனா? என்ன சார் சாதாரணமா கடனான்னு கேக்குறீங்க? இருக்கப்பட்டவங்களுக்கு கடன் சந்தோஷப்பட்டு வரும். ஆனா எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கு கடன் அசிங்கத்தை, அவமானத்தை, நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும் சார். இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு சார். ஒரு கடன் என் அம்மாவோட உயிரே எடுத்திருக்கு சார். இந்த கடன் மறுபடியும் எங்க குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னா நீங்க மனசு வச்சதான் சார் முடியும். சரி, அந்த பில்ல கொடுமா. இந்தாங்க சார். உனக்காக நான் இதை ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். உன் பிடிவாதத்துக்காக இல்ல, உன்னோட உறுதியான இந்த கொள்கைக்காக. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா இதை நான் அப்படியே சேல் பண்ண முடியாது. இதை ரீஃபர்பிஷ் பண்ணி தான் சேல் பண்ணணும். அதுக்காக மொத்தமா 2000 புடிச்சிட்டு மீதியை கொடுங்க சார். சரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்ணா, என்னதாண்டா நடந்துச்சு? நீ இப்படி பண்ண? உன் கையில பணம் இருந்தா பேங்க்ல பணம் இருக்கிற மாதிரி உங்க அண்ணன் பெருமையா பேசுவாரே. நீ எப்படிடா 40,000 ரூபாவை தொலைச்ச? என்னால நம்பவே முடியலையேடா. என்னாலே நம்ப முடியல அண்ணி. அது எப்படி நடந்துச்சுன்னு என்னால கெஸ் கூட பண்ண முடியல. இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் பணத்தை தொலைச்சிருக்கேன். ரொம்ப அசிங்கமா இருக்கு அண்ணி. அட விடு கண்ணா, இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவ? 40,000 தானே, அதெல்லாம் ஒரு பணமா? 40,000 ரூபாய் ஒரு பணமே இல்லதான். ஏன்னா இவ வந்து லட்சமா கொட்ட போறா பாரு. அதனால இவ பேச்ச கேளு. எங்களையும் விட்டா லட்சமா சம்பாதிப்போம். ஆனா எங்க